அந்த கல்யாண ஷாட் எடுக்கும்போது தாலி கட்டுறதுக்கு மட்டுமே யூ வில் நாட் பிலீவ் அந்த பேக் ஷாட் தாலி முடிச்சு போடுறாங்க, கொரியோகிராஃபர் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, கேமராமேன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 டேக்கு இது தாலி கட்டுறதுக்கு. கை நடுங்குச்சோ ராபர்ட்க்கு? என்னமோ மாற்றி எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து பின்னாடி தானே இங்கே தானே கட்டுறாங்க. ஸோ ஐ எம் சிட்டிங் திஸ் சைட், நோ, ஸோ ஐ எம் ஆல்சோ பேக் ஷாட் தான், ஓடிஎஸ்ல தான் நான் உட்காந்துருக்கேன். கை நடுங்குது, மாற்றி பண்ணுறாப்புல, திருப்பி பண்ணுறாப்புல. அப்போ வந்து அந்த குபேரன் கோயில் கிருஷ்ணன் சொல்லிட்டு சார்ன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எங்களுக்கு க்ளோஸ், ரொம்ப வருஷமாகவே க்ளோஸ். அவர் தான் வந்து அந்த கோயிலோட நிர்வாகி. ஸோ இன்றைக்கும் எங்கள் வீட்டில் எல்லா பூஜையும் எல்லாமே அவர் தான் வந்து பண்ணுவார். ஸோ அவருக்கு ராபர்ட் அப்பத்துலேருந்தே தெரியுமா, நாங்கள் பண்ணணுன்னா கல்யாணம் வந்து ஆக்சுவலி குபேரன் கோயிலில் பண்ணோன்னு சொல்லி அப்போது பேசினது. ஸோ நான் வந்து அப்போது நாங்கள் பேசினோம், அது முடிஞ்சிருச்சு, நாங்களே அதை பற்றி யோசிக்கல. பட் அவர் வந்து எங்கிட்ட அப்புறமா சொன்னார், நீங்கள் ராபர்ட் ரொம்ப அங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்டாப்புல, ஆனால் இன்றைக்கி நாங்களே வந்து அதை நடத்தி இங்கே ஒரு ஷூட்டிங்காக நடத்தணும்னு இருந்திருக்கு. அவருக்கு அது ஒரு வாட்டி கட்டணும்னு நினச்சாரு, ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வாட்டி அதை திருப்பி கட்டிட்டாரு, மனசு தீர கட்டிட்டாரு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இட் இஸ் இன்னும் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஏன்னா இது நிஜமாக நடக்கணும்னு நினச்சிது, ஆனால் இப்போ வந்து அது பொய்யா நடக்குது. பட் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதே சென்டிமெண்ட்டும் வரணும். ஸோ இட் கைண்ட் ஆஃப் இட்ஸ் வெரி வெரி ஆக்வர்ட் ஃபார் அஸ்.